ஸோ இன்னைக்கு 4 பேர் தான் வந்துருக்கீங்க. கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வரவங்க அடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் போட்டிருந்தது. இது உங்களோட சிங்கிள் crochet, half double, double and ஃபைனல் இது ட்ரிபிள் crochet. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் இது சிங்கிள் செயின் வேரியேஷன் இருக்கும், இதில் 2 செயின், 3 செயின் அண்ட் 4 செயின். ஸோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கார்னரில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டு டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் கான்சிக்வெண்ட்டாக அடுத்தடுத்த ரோலை ஒர்க் பண்ணும்போதும் அந்த ஸ்டிச்சுக்குரிய கரெக்டான செயின் கவுண்டிங்ஸை போட்டு நீங்கள் ஃப்ளிப் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து மேஜிக் ரிங்கில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மெயினாக பார்க்க போகிறது ஸ்லிப் ஸ்டிச்சஸும் மேஜிக் ரிங், ஒர்க்கிங் ஆன் மேஜிக் ரிங். மேஜிக் ரிங்னா என்ன, அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்டில் தான் நான் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் அப்படின்றது என்ன அப்படின்னா, சில பேர் ஒர்க் பண்ணதில் வந்து சைடில் வந்து ஓரளவு கவுண்டிங்ஸ் கரெக்டாக போட்டிருந்தாலும் அன்ஈவனாக மேலே கீழே ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்கள் ப்ராஜெக்டை இப்படி அந்த சர்ஃபேஸில் நீங்கள் அகெயின் வேறு ஸ்டிச்சஸ் ஏதோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து இருக்காது. ஸோ வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இதே மாதிரி நார்மலாக இருக்கிற ஒரு ஸ்டிச் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு போட கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னா ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா? ஸோ எப்படி ஃபஸ்ட்டு யானை ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி உங்களுடைய நார்மலாக த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ள கூடி எந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த வி ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த யானை அப்படியே வெளியே எடுத்துடலாம். ஓகேவா? ஒருவேளை அவனுக்குள்ள ஆல்ரெடி நீங்கள் போட்ட இடத்துல ஸ்டிச்சஸ் இருந்தது, யான் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த சைடு இந்த எக்ஸஸ் பீஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இப்படி இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக நீங்கள் போட்டுட்டு இருக்கும்போதே கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுவும் இதே மாதிரி தான், நீங்கள் அதுக்குள்ளே போட்டுட்டு நாட் போட்டு விட்டலாம். ஸோ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணதும் எப்பயுமே அங்கே ஒரு செயின் வந்து எக்ஸஸாக போடணும். ஓகேவா? ஸோ எப்பயும் போல் உங்களுடைய ஒர்க்கை நான் ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே போட்டதில் ஒரு எட்ஜில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த த்ரெட்லேயே நான் போட்டிருந்தேன்னா என்னெல்லாம் பண்ணணும், நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் செயின் எத்தனை வேணுமோ அதை போட்டுட்டு நான் இப்போ டர்ன் பண்ணியிருப்பேன். அதே இதுதான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உள்ளே விட்டு அகெயின் வெளியே யானை எடுங்க. சிங்கிள் குரோஷேக்கு மாதிரியேவும் 2 லூப் இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு லூப்பை செகண்ட் லூப்புக்குள்ளே கூடி வெளியே எடுத்துடணும். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்லிப் ஸ்டிச். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய ஸ்டிச்சஸ்க்கு மேலே அன்ஈவனாக இருக்கிறத ஈவனாக மாற்றுற மாதிரி தெரியும். ஓகேவா? மோஸ்ட்லி ஈவனாக தான் மாற்றிருக்கோம். அது போக ஒரு பார்டரோ இல்லை வேற ஏதோ நீங்கள் சைடில் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உள்ள கூடி விட்டு எடுங்க. 2 லூப் வரும். அதில் செகண்ட் லூப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் லூப்பை எடுத்துடணும். ஸோ டைரெக்டாக ஃப்ளிப் பண்ணி மட்டும் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக செயின் ஸ்டிச் மாதிரி இந்த ஸ்டிச்சஸும் கிடச்சிரும். உங்களுடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஆக்சுவலாக இதுக்கு ஹைட் இன்க்ரீஸ் பண்ணாமல் நீங்கள் ஊடால கூடி உங்கள் ப்ராஜெக்டில் வந்து ஏதோ பார்ட் அட்டாச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் அவங்களுக்குள்ள போட்டுட்டு அது மேலே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ அந்த லாஸ்ட் பார்ட் இதோட முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நார்மல் ஸ்டிச் மேலேயே உங்களுக்கு போட்ட மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் கூடி இதை விட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுக்குள்ளே எப்பயும் போல் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட வரும். ஸோ இதுதான் என்னென்னா ஸ்லிப் ஸ்டிச். ஸோ நீங்கள் போட்ட எந்த ஒர்க்னாலும் சரி அதுக்கு மேலே இது வந்து போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுடைய மேஜிக் ரிங். ஸோ மேஜிக் ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படி இல்லை அப்படின்னா கோனிக்கல் ஷேப் அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ஷேப் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த பிளேஸ்ல மேஜிக் ரிங் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ மேஜிக் ரிங் பொறுத்த வரைக்கும் அதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாலேவோ சென்டர்ல கம்ப்ளீட்டா சீல் ஆயிரும். அப்போ உள்ள இருந்து வெளியே எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ கேப் எதுவுமே இருக்காது. எக்ஸாம்பிள், ஒரு டாய் செய்றீங்க அப்படின்னா தனித்தனி பார்ட்ஸா செஞ்சு நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம். ஸோ அப்படி பார்ட்ஸ் செய்யும் போது மோஸ்ட்லி என்னென்ன ஷேப் வந்துட போகுது? சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், இது ரெண்டு தான் மோஸ்ட்லி வரும். ஸோ அந்த ஸ்பெரிக்கலுமே சில நேரம் ஓவல் ஷேப்ல கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும், சில நேரம் ட்ரையாங்கிள் ஷேப். ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இதை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க மேஜிக் ரிங் தான் யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் மேஜிக் ரிங் நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அதை பொறுத்து, மேஜிக் ரிங்ல எத்தனை ஸ்டிச்சஸ் போடுறீங்களோ அதை பொறுத்து ஷேப் மாறும். கவுண்டிங்ஸ் கம்மியா போட்டீங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பா வர மாதிரி இருக்கும், அதாவது கோனிக்கல் ஷேப் அந்த மாதிரி ஷேப் வர மாதிரி இருக்கும். கவுண்டிங்ஸ் அதிகமா போட்டீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்க்கு மாற மாதிரி இருக்கும், இன்னும் நல்லா ஃபிளாட்டா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நீங்க கவுண்டிங் வேரியேஷன் வச்சு போட்டு பாருங்க, உங்களுக்கு அது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். எப்பயும் போல உங்களுடைய டைனி ஃபிங்கர்ல பிங்கி ஃபிங்கர்ல ரொட்டேட் பண்ணிட்டு உங்களுடைய இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸையும் சேர்த்து ரொட்டேட் பண்ணி எக்ஸ் ஷேப்ல கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் லூப்பை விட்டுருங்க, மேல இருக்க அடுத்த இதுக்குள்ள விட்டு நம்ம வெளியெடுக்கணும். ஸோ ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு கீழே இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லூப் அப்படியே வந்துடும். இதுக்கப்புறம் இங்க ஒரு செயின் ஸ்டிச் போடணும், அவ்வளவுதான். ஸோ இதுதான் மேஜிக் ரிங். ஸோ இந்த எண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைட் பண்றதுக்கும் லூஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அகைன் போட்டு காட்டுறேன். கரெக்டா நீங்க கலட்டலைன்னா மேஜிக் ரிங் கழட்டும் போது ஒரு நாட் விழுந்துடும். ஸ்லிப் நாட் மாதிரி லைனா விடாது, அவனுக்குள்ள ஒரு நார்மல் முடிச்சு விழுற மாதிரி விழுந்துடும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமா போட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ் மாதிரி போட்டு பிடிச்சிக்கோங்க. இதுல இந்த இதை விட்டுட்டு பின்னாடி போற, அதாவது இது ஆக்சுவலா உங்களோட ரன்னிங் த்ரெட்டோட வர்றது. ஓகேவா? அந்த ரன்னிங் த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். இழுத்துட்டீங்கன்னா இங்கனுக்குள்ள ஒரு லூப் மாதிரி வரும். ஓகேவா? அந்த லூப்பை லைட்டா அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிருங்க. கீழே இதுக்கப்புறம் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு அவனை ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் எண்டை வந்து வெளியே நல்லா எடுத்து விட்டுட்டு ஈவனா ஆக்குனீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச் வந்து ரெடி. ஸோ இதுதான் உங்களுடைய மேஜிக் ரிங். ஓகேவா? ஸோ இந்த மேஜிக் ரிங்குள்ளதான் இப்போ அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மே போட போறோம். நம்ம பார்த்த சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள், டபுள் அண்ட் ட்ரிபிள். ஓகேவா? ஸோ எப்படி ஒர்க் பண்றது? சிங்கிள் க்ரூஷேக்கு நம்ம ஒரு செயின் எக்ஸ்ட்ராவா போடுவோம். ஓகேவா? போட்டாச்சு. ஒரு செயின் போட்டதுக்கு அப்புறம் ரவுண்டை கொஞ்சம் சுருக்கிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த ரவுண்டுக்கு உள்ள விட்டு மேல இருக்க ரன்னிங் யானை இழுக்கணும், அவ்வளவுதான். ஸோ இதே ப்ராசஸ் தான் கடைசி வரைக்கும் பண்ண போறோம். என்ன பண்ணணும்னு பாருங்க. ரவுண்டுக்கு உள்ள விட்டு மேல இருக்க ரன்னிங் யானை எடுக்கும். ஸோ இதுல எடுக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா
இந்த யான் பின்னாடி போயிடும். ஸோ கடைசியா ஸ்ட்ரிங் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை இழுப்போம். அந்நேரம் கஷ்டமா இருக்கும். உள்ள எங்கிட்ட அன்னீவனா விட்டுட்டீங்க அப்படின்னா. அப்படி இல்லைன்னா இப்படி உள்ள விட்டு இப்படி எடுக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஸோ அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா கரெக்டா நீங்க இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிட்டு அடுத்து உள்ள வைக்கணும். கீழே அப்புறம் இங்க டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 2 லூப் வரும். 2 லூப்புக்குள்ள கூடிய விட்டு எடுத்தாச்சு. ஸோ இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் க்ரூஷே இன் மேஜிக் ரிங். ஓகேவா? மேக்ஸிமம் 6 சிங்கிள் க்ரூஷே வச்சு தான் எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 6 சிங்கிள் க்ரூஷேவே போட்டு காட்டுறேன். 1 போட்டுட்டேன், 2, 3, 4, 5 and 6. 6 சிங்கிள் க்ரூஷே போட்டேன். போட்டதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை இழுத்தீங்க அப்படின்னா சென்டர் க்ளோஸ் ஆயிரும். ஆல்மோஸ்ட் ஒரு சர்க்கிள் ஷேப்ல வந்துடும். ஸ்டார்டிங்ல ஒரு செயின் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ள விட்டு ஒரு நாட், ஒரு ஸ்லிப் நாட், அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அந்த ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். ஸோ ஸ்லிப் ஸ்டிச்ன்றது பார்டருக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுல 2 ஸ்டிச்சை கம்பைன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மேஜிக் ரிங் வித் 6 சிங்கிள் க்ரூஷே. இந்த மேஜிக் ரிங்கோடய நிப்பாட்ட போறீங்கன்னா இங்க ஒரு செயினை போட்டுட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதுதான் மேஜிக் ரிங் வித் 6 சிங்கிள் க்ரூஷே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா நீ தனியாக எடுத்துருவோமா? ஸோ ஹைட் வேரியேஷன்ஸ் உங்களுக்கு காட்டணும்ல மேஜிக் ரிங்லேயுமேவும், அதுக்காக. ஸோ அகைன் மேஜிக் ரிங் போட்டுட்டு இதில் என்ன பண்ண போறோம்னா ஹாஃப் டபுள் க்ரூஷே வச்சு மேஜிக் ரிங் போட்டு காட்ட போறேன். ஸோ நீங்க இப்போ போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ் ஷேப் கரெக்டாக வர மாதிரி போடுங்க. அப்போதான் உள்ள கூடி விட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ மேஜிக் ரிங் போட்டாச்சு. இப்போ ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு 2 செயின் போடணும் நம்ம. ஸோ 2 செயின் போட்டேன். போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டர்ன் ஓவர் பண்ணுவோம், உள்ள விடுவோம். வெளியே எடுத்தீங்க அப்படின்னா 3 லூப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 லூப்ல கூடிய ஒன்ஸ், அடுத்த 2 லூப்ல கூடிய ஒன்ஸ், அவ்வளோதான். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 போட்டாச்சு. நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா சென்டர்ல ஹோல் க்ளோஸ் ஆயிரும். ஸோ 2 ஸ்டிச் போட்டோம். அப்போ அந்த 2 ஸ்டிச் மேலே கூடி ஒரு ஸ்லிப் நாட். ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு கப் ஷேப்ல தான் வரும். இந்த மாதிரி கேப் மாதிரி இருக்கா? ஏன் அப்படின்னா அந்த ஹைட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம், அதனால கப் ஷேப்ல தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க, அது அப்படிதான் வரும். ஸோ இந்த ஹைட் வேரியேஷன் இன்க்ரீஸ் ஆக நமக்கு கப் ஷேப்ல வர்றதுனால ஹாஃப் டபுள் க்ரூஷே ஆர் ட்ரிபிள் க்ரூஷே டபுள் க்ரூஷே எது யூஸ் பண்ணாலும் இந்த கவுண்டிங்ஸை நீங்க அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப் ஷேப் வராது. அதை விட இந்த ஷேப் இன்னும் கொஞ்சம் இப்படி நீளமாயிரும். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்லயே கிடைக்கும், அதாவது இதுல கிடைச்ச மாதிரி. ஓகேவா? ஸோ இது 6 சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகேவா? ஸோ இதே மாதிரிக்கு தான் டபுள் க்ரூஷேக்கும் ட்ரிபிள் க்ரூஷேக்கும். ஸோ அதுவும் போட்டு காட்டணுமா இல்லை நீங்களா போட்டுருவீங்களா?
போட்டுவீங்கல்ல. ஸோ நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க அது ரெண்டும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போட்டது எல்லாமே ஆல்மோஸ்ட் நீங்க எப்படி போடுறதா ஆல்ரெடி போட்ட சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே, டபுள் க்ரூஷே அண்ட் ட்ரிபிள் க்ரூஷே யூஸ் பண்ணி போடுறதா தான் வரும் மேஜிக் ரிங்குக்குள்ள. ஓகேவா? இதே மாதிரி இதை நம்ம செயின் ஸ்டிச் வச்சும் இந்த ரிங் வந்து ஃபார்ம் பண்ணலாம். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னா செயின் ஸ்டிச் வச்சு போடும்போது சென்டர்ல கேப் வரும். பாருங்களேன். ஸோ 1 2 3 4 செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் வந்து போடணும். உள்ள விட்டு வெளியே எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கனெக்ட் பண்ணிடணும். ஸோ சென்டரில் கேப் தெரியுதா? ஸோ இது நம்ம என்ன டைட் பண்ணாலும் நடுவில் இருக்க கேப் வந்து போகாது, அது அப்படியே தான் இருக்கும். பட் இதுலேயும் ஒர்க் பண்ணலாம். அதில் மாதிரியும் ஹாஃப் டபுள் க்ரூஷே வந்து போடலாம். ஆனால் என்னன்னா இதோடைய அந்த மிட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு போகாது. ஸோ அந்த சென்டரில் அந்த ரவுண்ட் அப்படியே இருக்கும். ஸோ அப்போ நம்ம போட்ட அந்த டபுள் க்ரூஷேல இங்கே சென்டரில் கேப் வரல பார்த்தீங்களா? ஆனால் இங்கே வந்திருக்கு. ஸோ இது போட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணாலும் இந்த இதில் சென்டரில் அந்த கேப் வந்து தெரியதான் செய்யும். ஓகேவா? ஸோ இந்த இதுக்கும் அதுக்கும் அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ரிங், அது வந்து மேஜிக் ரிங். இது வந்து வெறும் ரிங் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு பேசிக்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே, இன்னைக்கு ஒரு 16 மினிட்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பேசிக் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி யான் டைப்ஸ்மே நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன், குரூப்ல சொல்லியாச்சு. ஸோ அந்த யான் டைப்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ப்ராஜெக்ட்ஸ் எடுக்க போகிறோம், இல்லை அந்த ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரி யான் சூஸ் பண்ணுறது எல்லாமே இருக்கு. டாய் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி யான் பார்த்து எடுத்துக்கோங்க. சேம் டாய் சேம் பேட்டர்னில் வேற வேற டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து யான் சூஸ் பண்ணாலும் அதில் வேரியேஷன்ஸ் இருக்கும். நார்மல் காட்டன் யான் ஆர் உள்ளன் யான் நீங்கள் வாங்கினீங்க, நார்மல் உள்ளன் யான்னு எடுத்துக்கோங்களேன். டாயோட சைஸ் ஒருவேளை இவ்வளோ ஹைட் வருது அப்படின்னா அதே இது பல்கி யான் இல்லைன்னா அதோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க சென்னை யான், வெல்வெட் யான் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது யானோட திக்னஸ் வேரி ஆகும். ஸோ டாயோட லென்த்தும் பெருசாகும். ஸோ நம்ம பேட்டர்ன்ல வேரியேஷன் பண்ண வேண்டியதில்லை. பேட்டர்ன் நீங்கள் எழுதி பழகிட்டு சேம் பேட்டர்னை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யான்ஸ்ல நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஹைட் வேரியேஷன்ஸ், சைஸ் வேரியேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நல்லா தெளிவாக தெரியும். ஸோ டாய்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி யான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத அஸ் அ பிகினர் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் யானையும் கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அதை வச்சு தான் உங்களால் ஃபர்தராக ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ பேக் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு டிஷர்ட் யான் பர்ஃபெக்டாக இருக்கும், நல்லா ஸ்டிஃபாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டிஃபனிங் மெத்தட்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது, அதை நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. கார்ன்ஸ்டார்ச்சை ஹீட் பண்ணி அதை மேலே ப்ரஷ் பண்ணுறது, இல்லை அப்படின்னா ஸ்டிஃபனர்னே விற்கும், ஸ்ப்ரே மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ப்ரஷ் பண்ணி அது மேலே உங்களுடைய ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ஹார்டாயிரும், கீழே போட்டிங்கன்னா உடஞ்சிடுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்னஸ் தர்ற மாதிரிலாம் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்ட்ரீம் பண்ணோம் அப்படின்னா மேலே இருக்கிற பிளாக்கேஜ்லாம் எடுத்துடும். அது போக மேலே இருக்கிற அந்த எக்ஸஸா சில த்ரெட்லலாம் நீங்கள் குரூப்பில் போட்டவங்களுடைய ஸ்டிச்சஸில் பார்த்துருப்பீங்க. சிலவே ஸ்டிச்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நூல் வந்து தெரியாது, பட் சில பேர் இதில் நூல் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வேரியேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஸ்ட்ரீம் பண்ணுறது மூலியமா, இல்லை நல்லா வாஷ் பண்ணிட்டு, வாஷ்னா சோப் போட்டு துவைக்கிறது அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் மைல்டு டிட்டர்ஜென்ட்ல முக்கி நல்லா ஒரு அந்த வாட்டர் எக்ஸஸ் வாட்டரை மட்டும் நல்லா வேற ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் யான்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நமக்கு வரும். நீங்கள் போக போக ஒவ்வொன்றா பழகலாம். சில பேர் வந்து லைட்டர் வச்சு அந்த ஹீட் பண்ணுவாங்க, அது மூலியமாக போகும். பட் எக்ஸஸாக அந்த லைட் ஹீட் எனர்ஜி உங்களுடைய ப்ராஜெக்ட்ல பட்டுருச்சு அப்படின்னா
அது சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ப்ராப்ளம் ஒன்று இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்டிஃபனிங் மெத்தட்ஸ் அண்ட் பிளாக்கிங் மெத்தட்ஸ் இல்லைன்னா வெட்டிங் மெத்தட்ஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா நம்மளுடைய ப்ராஜெக்டை சேஃபா வச்சுக்கிற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பேட்டர்ன்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்றது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு எழுதுறது மட்டும் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் எடுத்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இல்ல இன்னைக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னாலும் சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட் வேணா எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு நிமிஷம் நோட் மட்டும் எடுத்துக்கிறேன். உங்க சார் என் டைரி எங்கேயாவது எடுத்து போட்டுருவாரு. தேடிட்டே அலைவேன். சார் போன கிளாஸ் அதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்னப்பா ஸோ இது ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் சொன்னது, அதாவது உங்களுக்கு முந்தின பேட்ச்ல நான் யூஸ் பண்ணது. ஸோ இதை என்ன ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் யூஸ் பண்ணது. ஸ்க்ரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து அடுத்து ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று டயக்ராமேட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச்சு நம்ம ஸ்டார்டிங்கில் போட்டோம்ல, ஸோ அந்த அதை சிஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓவல் ஷேப் வச்சு அதை இண்டிகேட் பண்ணி காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம போட்ட சிங்கிள் குரூஷே. ஸோ சிங்கிள் குரூஷேக்கு எஸ்சி அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுவாங்க. அதாவது எஸ் ஃபார் சிங்கிள், சி ஃபார் குரூஷே, சிங்கிள் குரூஷே. ஸோ இந்த ஸ்டிச்சஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அப்படி இல்லைன்னா எக்ஸ் ரெண்டுல எதுனாலும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த மெத்தடாலஜின்றதை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஹாஃப் டபுள் குரூஷே. ஹாஃப் டபுள் குரூஷேல HDC ஸ்மால் லெட்டர்ல தான் போடணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் கேப்ஸ்லையும் போட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டும் வேறையா அப்படின்னு யோசிக்காதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இதுக்கு வெறும் ஒரு T மட்டும் போடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டபுள் குரூஷே. ஸோ இது ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டு, இது பேக். ஓகேவா? டபுள் குரூஷேக்கு DC ஒரு T போட்டு அதில் ஒரு கிராஸ். நெக்ஸ்ட் ஒன் நம்மளுடைய ட்ரிபிள் குரூஷே. ஸோ ட்ரிபிள் குரூஷேக்கு TR T போட்டு ரெண்டு கிராஸ் அது மேலே போட்டிருப்பாங்க. அண்ட் ஸ்லிப் ஸ்டிச் நம்ம நார்மல் ஸ்டிச்சஸ் போட்டு அதுக்கு மேலே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு காட்டினா அது SL STன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டாட் வச்சு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணாது, அதனால டாட் போட்டிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக மேஜிக் ரிங் MR வெறும் ஒரு ரவுண்டு, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு கர்வ்டாக இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டாலும் மேஜிக் ரிங் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு வர்றது. பேசிக் ஸ்டிச்சஸ் வச்சு உங்களோட சிம்பிள்ஸ் இவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லூப்ல போறது, பேக் லூப்ல போறது அப்படின்லாம் போட்டு இந்த மாதிரி கர்வ்டாலாம் போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை நீங்க நல்லா யூஸ் பண்ண உங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் கடைசியா போட்ட இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணது. ஓகேவா? ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸ்டார் இல்லைன்னா நார்மல் ஃப்ளவர். ஸோ நீங்க இதை வந்து ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்ட்லி இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம், மேஜிக் ரிங் போட்டு போடுறது. ஸோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். சேம் இதே இந்த ஃப்ளவர் இன்னைக்கு போடுவோம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து இந்த ஃப்ளவர்ல ட்ரை பண்ணி பார்ப்போம்.
ஓகேவா? ஸோ எப்படி போடுறது அப்படின்னா, இந்த ஃப்ளவருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம சென்டர்ல ஒரு மேஜிக் ரிங் தான் போட போறோம். ஸோ நீங்க எப்பயுமேவும் என்ன டயக்ராம் வச்சு உங்களுடைய பேட்டர்ன் நீங்க எடுக்க போறீங்களோ அதை வச்சு ஒரு டயக்ராமேட்டிக்கலா நீங்க வந்து வரையணும். எக்ஸாம்பிள், ஒரு ஹார்டின் ஷேப் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துலலாம் பெரிய சென்டர்ல இருந்து எப்படியும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ சென்டர்ல மேஜிக் ரிங் இருக்கும். மேஜிக் ரிங்ல இருந்து இந்த இடத்துல ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் ஹைட் அதிகமா இருக்கும். அங்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய ஸ்டிச்சஸா போட்டு இந்த இடத்துலலாம் சின்ன ஸ்டிச்சஸ் வர்ற மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். ஓகேவா? அப்போ ஸ்டார்டிங் மேஜிக் ரிங்ல இருந்து டைரக்டா நான் இந்த இடத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த இடத்துல செயின் ஸ்டிச்சஸ் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு பேட்டர்னா நம்ம வந்து போடணும். அப்போ டயக்ராம எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்றத நீங்க வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்து போட போட உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ பின் இன்ட்ரெஸ்ட்னு ஆப் இருக்கு. ஸோ அதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து நீங்க வந்து பேட்டர்ன் வச்சு டிரா பண்ணி ஃபர்ஸ்ட் பழகுங்க. அதை எப்படி பிக்சர்ல இருந்து ஒரு 2Dயாவோ 3Dயாவோ கொண்டு வர்றது அப்படின்றத பழகிட்டீங்க அப்படின்னாலேவோ உங்களுடைய ஓன் இமேஜினேஷன்ல நீங்க நிறைய போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கீழே பார்த்ததுதான் ஜஸ்ட் மேஜிக் ரிங் அண்ட் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடுறது. பேசிக், ரொம்ப ரொம்ப பேசிக். ஓகேவா? ஸோ அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போக போறோம். ஸோ மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லா நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வரணும். ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ எத்தனை பெட்டல்ஸ் வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டிருக்கேன். அப்போ என்னோட ஸ்டிச்சோட கவுண்டிங்கும் அதுக்கேற்றாப்புல நான் போடணும். ஸோ உங்களுக்கு பின்னாடியே நான் அதை போட்டும் காட்டிடுறேன். ஓகேவா? ஸோ மேஜிக் ரிங், ஸோ மேஜிக் ரிங் போட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த பெட்டல்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டல் போடுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எத்தனை செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி போடலாம் அப்படின்றத நான் இப்போ வந்து டிசைட் பண்ண போறேன். ஸோ ஹைட் வேரியேஷன் எவ்வளோ வரணும் அப்படின்றத பொறுத்து நமக்கு மாறும். ஓகேவா? மேஜிக் ரிங் போட்டு 1 2 3 4 5 6 7 7 போட்டேன்னா இந்த அளவுக்கு வரும். ஸோ இன்னும் ஒன்று போட்டுக்கேன் அண்ட் 8 செயின் ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹூக் பார்த்தீங்க அப்படின்னா 4 mm சைஸும் த்ரெட்டோட சைஸு 4 mm தான். ஸோ அதில் இருந்து அகெயின் மேஜிக் ரிங்குள்ளேயே விட்டு இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போடணும். ஸ்லிப் நாட் போட வரலைன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிங்கிள் குரோஷே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகெயின் 8 1 2 3 4 5 6 7 8 அகெயின் மேஜிக் ரிங்குக்குள்ளேயே விட்டு இன்னும் ஒரு ஸ்லிப் நாட். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக போட போகிறோம். இது ஒரு சிம்பிள் ஃப்ளவர், உங்களுடைய பேசிக் வச்சு உங்களுக்கு போட வரணும் அப்படின்றதுனால தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்பப்போ உங்களுடைய அந்த எண்டையும் என்ன பண்ணிக்கோங்க, லைட்டாக சுருக்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். செவன் 8. ஸோ இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 பெட்டல்ஸ் போட்டு முடிக்க போகிறேன். ஸோ மோஸ்ட்லி ஈவனாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ நான் போட்ட மாதிரி 8 தான் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்க கவுண்டிங்ஸே வேரி பண்ணிக்கலாம், நம்பர் ஆஃப் பெட்டல்ஸையும் நீங்க வேரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த சைஸ் பொறுத்து மாத்திக்கலாம். ஸோ இதுவே எனக்கு ஓரளவு நல்லா வந்துருச்சு. 1 2 3 4 5 6 போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் இதோடய க்ளோஸ் பண்ண போறீங்கன்னா நல்லா அந்த மேஜிக் ரிங்கை டைட்டாக இழுங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இப்படி பார்த்தீங்கனாலே இந்த ஃப்ளவர் இப்போ அடுத்து நீங்கள் என்ன வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக நீங்கள் வந்து பேக் வந்து மேக் பண்ணலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நிறையா செஞ்சுட்டு அதை பேக் பேட்டர்னில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் போடலாம். ஓகேவா? ஸோ அது மாதிரியும் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு நான் இதை கட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதோட போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் போடும்போது இங்கே உங்களுக்கு போட்டு காட்டினதுல 8 போட்டிருந்தேன். நான் அவ்வளோ போடலை, அதை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன். நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இழுத்து விட்டீங்க அப்படின்னா ஷேப் கரெக்டாக வந்துடும். இதில் இது ரொம்ப முக்கியம், ஷேப் அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது. போட்டால் மட்டும் போதாது, கரெக்டான ஷேப்புக்கு நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வரணும். அதாவது டைரக்ஷன்ஸில் கரெக்டாக இப்படி இழுத்து விடுறது. செயின் ஸ்டிச் போட்டிருந்தீங்கன்னா அதை இப்படி எடுத்து விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் போட்டோல வரல அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் போட்டப்போ காமிச்சதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த வித்தியாசம் நம்ம இழுத்து விடுறதுல தான் இருக்கு. ஸோ மேஜிக் ரிங் யூஸ் பண்ணீங்கன்னா சென்டராக எப்பயுமே நல்லா செக்யூராக டைட்டாக வச்சுக்கணும். லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே உள்ள ஸ்டிச்சஸும் லூஸாக தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு வேரியேஷன் கண்டிப்பாக தெரியும். ஸோ சென்டரில் மேஜிக் ரிங்கை நல்லா டைட் பண்ணிட்டு அந்த எட்ஜ் ட்ரிம் பண்ணதையும் நான் சேர்த்து உள்ளே கூடி விட்டு நாட் போட்டுட்டேன். இப்போ என்னுடைய ஃப்ளவர் ரெடி. ஸோ இது நார்மலாக ஒரு கீ செயின் சார்மாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் மேஜிக் ரிங் போட்டு அதில் செயின் ஸ்டிச்சஸோட நான் வந்து இதை முடிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம இப்போ மேக் பண்ணியாச்சு. ஸோ அப்போ பேட்டர்ன்ஸ் நம்ம ரீட் பண்ணி பழகிட்டோம், இல்லை நம்மளா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி திங்ஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நிறைய மேக் பண்ணிட்டு இப்படி சைடு நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு பிளாங்கெட் மாதிரியோ இல்லை பர்ஸ் மாதிரியோ நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் பின்னாடி ஒரு கிளிப் அட்டாச் பண்ணி உங்கள் ஹேர் டையோட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை டைரெக்டாக ஹேர் டையோடய அட்டாச் பண்ணி ஹேர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஒவ்வொரு டெக்கரேட்டிவ் ஐடியா தான். சிம்பிளா இருக்க பேட்டர்னா இருந்தாலும் டெக்கரேட் பண்ணீங்க, இங்க சென்டர்ல ஒரு பீட்ஸ் வச்சீங்க அப்படின்னா இன்னும் அழகா இருக்கும். நார்மலா ஆரி திங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கிறதையும் ஃபேப்ரிக் கம் யூஸ் பண்ணி நீங்க ஸ்டிக் பண்ணீங்கன்னா ஒட்டிக்கும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ஆரியிலே ஒரு கிரே கலர்ல ஒரு க்ளூ யூஸ் பண்ணுவாங்க, BF 700 ஏதோ ஒன்று நேமு. ஸோ அந்த மாதிரி கம் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபா ஒட்டிக்கும். ஓகேவா? ஸோ இது சிம்பிளான ஒரு பேட்டர்ன். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ வந்து இங்கே போட்டிருந்தோம். ஓகேவா? இதில் வந்து 5 போட்டிருக்கேன். இப்போ நம்ம உனக்கு வரைஞ்சி காட்டினதுல 8 போட்டிருந்தேன். பட் ஆக்சுவலாக நான் போட்டிருக்கிறதுல 6 தான் வச்சு போட்டு காட்டியிருக்கேன். அப்போது சென்டரில் மேஜிக் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நம்ம போட்டதை வச்சு நான் எழுதி காட்டுறேன். ஸோ மேஜிக் ரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். மேஜிக் ரிங் என்மார் மொத்தம் இதில் சிங்கிள் குரூஷே வச்சு போட்டும் போடலாம். நம்ம ஸ்டார்டிங்ல சிங்கிள் குரூஷே வச்சு போட்டோம்ல, ஸோ இந்த சிங்கிள் குரூஷேல எத்தனை பெட்டல்ஸ் வரப்போதோ அதுக்கு ஏற்றப்பல கவுண்டிங்ஸ் போட்டு 6 பெட்டல்ஸ் வரணும் அப்படின்னா 5 சிங்கிள் குரூஷே போடணும். 7 பெட்டல்ஸ் வரணும்னா 6 சிங்கிள் குரூஷே போடணும். ஏன்னா ஃபைனலா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா அவனுக்குள்ள இருக்கும், அதுக்குள்ள ஒன்று போடுவோம் அதனால. ஓகேவா? ஸோ இதுக்குள்ள கூடி விட்டு செயின் ஸ்டிச்சஸ் வச்சும் இது போடலாம். அப்படி இல்லைன்னா டைரக்டா இந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு மேஜிக் ரிங்லேயும் நான் இப்போ எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், 8 செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ் எத்தனை டைம்ஸ் போட்டிருந்தேன், 6 டைம்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இப்படி போட்டதுனால எனக்கு இது மாதிரி வந்தது. அமர்த்திடுடா, அமர்த்தி, எனக்கு இங்க எப்படியும் காசு வராது. இங்கிட்ட இருந்து காசு வரும்ல.
சரி பார்த்து போ, போய் சாப்பிடு முத. கைக்கு பேண்ட் முத வாங்கி மாட்டு. ஓகேவா? ஸோ வெறும் செயின் ஸ்டிச் வச்சு போட்டதுனால நம்ம இப்படி போட்டுக்கோம். ஸோ இதை இப்போ ட்ரை பண்ணுறதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ மேஜிக் ரிங் போட்டாச்சு. 6 சிங்கிள் குரோஷே அதில் போடணும். ஸோ எப்பயும் சிங்கிள் குரோஷே போடுறதுக்கு முன்னாடி ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 1 போட்டாச்சு. 6 சிங்கிள் குரோஷே, 1 2 3 4 5 6. ஸோ 6 சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. போட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் போட்ட அந்த செயினுக்குள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே போட்டது தான் மேஜிக் ரிங். 5 போட்டீங்கன்னா 6 போட்டீங்கன்னா 1 2 3 4 5 6 போட்டிருக்கோம். அப்போ 6 ஸ்லிப் ஸ்டிச், சாரி சிங்கிள் குரோஷே போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அகைன் செயின் ஸ்டிச்சஸ் தான் போடணும். ஸோ அங்கே மாதிரியே நான் இங்கே 8 தான் போட போகிறேன். எனக்கு ஹைட் வந்து கம்மியாக தான் இருக்கு. 1 2 3 4 5 6 7 and 8 போட்டாச்சு. போட்டுட்டு பக்கத்துல இருக்க அடுத்த ஸ்டிச் வி ஸ்டிச் இந்த இருக்கு. ஓகேவா? தெரியுதா? இந்த வி ஸ்டிச்சுக்குள்ள விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். ஸோ போட்டதுல மேஜிக் ரிங்குள்ளே நம்ம டைரக்டா ஸ்டிச்சஸ் போட்டு வந்தோம். ஸோ போட்டதுக்கு அப்புறம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும் பாருங்க. 4 5 6 7 8. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச். One, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இதில் என்னன்னா சிங்கிள் குரோஷேக்குள்ள போறதுனால கொஞ்சம் கேப்ஸ் வந்து இதில் நிறையா தெரியும் அதை கம்பேர் பண்ணும்போது. Seven and 8. நமக்கு நார்மலாக வெறும் மேஜிக் ரிங் அண்ட் செயின் ஸ்டிச் போட்டதில் இந்த கேப் வந்து தெரியாது. அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரு ஸ்டிச் போடுற மணிக்கு இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே கரெக்டாக டேரெக்டாக 6 தான் போட்டோம். 1 2 3 4 5 6. இதில் ஆல்ரெடி நம்ம 6 முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டிச் இருக்கு பாருங்க. ஸோ இதை தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஸோ நம்ம வந்து முதல் ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுனாலையும் எக்ஸஸாக ஒரு செயின் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எத்தனை ஸ்டிச் கரெக்டாக போட போகிறீங்களோ அதை விட ஒன்று கம்மியாகவே போட்டுக்கோங்க. செயின் அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டுட்டு கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செயினை போட்டுட்டு எக்ஸஸாக இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அது போக சென்டரில் இருக்கிறதையும் நல்லா இழுத்துட்டு இப்போ நான் இந்த செயினை என்ன பண்ண போகிறேன், எக்ஸஸாக இருக்க அந்த த்ரெட்டை என்ன பண்ண போகிறேன்னா உள்ள கூடி மேஜிக் ரிங்கோட சென்டரில் விட்டு ஸோ நல்லா டைட்டாக எடுத்துட்டேன் போல.
ம் இந்த கட் பண்ணி விட்ட அந்த லென்த்தையும் உள்ள இழுத்து ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்னா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ ரெண்டுமே சேம் கிளாஸ் தான், சேம் 8 செயின்ஸ் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். பட் என்ன டிஃப்ரென்ஸ், ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக மேஜிக் ரிங்குள்ளேயே போட்டிருக்கோம், இன்னொன்று மேஜிக் ரிங் போட்டு சிங்கிள் குரூஷே யூஸ் பண்ணிட்டு எடுத்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதையும் நல்லா இப்படி இழுத்து விட்டுருங்க. ஸோ இப்போ ரெண்டுக்குமே நீங்கள் 6 பேட்டர்ன்ஸ் வர மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 5 சிங்கிள் குரூஷே போட்டுட்டு போடுங்க. ஸோ அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். ஸோ இது சிங்கிள் குரோஷே வச்சு போட்டது சென்டர்ல, இது ஜஸ்ட் அந்த செயின் மட்டும் யூஸ் பண்ணி போட்டது. ரெண்டும் ஓரளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். சென்டர்ல அந்த திக்னஸ் வேரியேஷன் இருக்கும். இதுல நிறைய அந்த சென்டர் கேப் வந்து சேம் நம்பர் ஆஃப் கவுண்டிங்ஸ்ல ஸ்டிச்சஸ் போட்டாலும் வேரியேஷன் நல்லா தெரியும் இது ரெண்டுக்கும். ஓகேவா? இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா செஞ்சுட்டு இப்படி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இது பிளெயின் ஷீட் மணிக்கு உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே ஆல்டர்னேட்டிங் கலர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் நிறையா மேக் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி ஒரு பர்ஸாவோ இல்லை பேக்காவோ மேக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக இருக்க குட்டி குட்டி திங்ஸ் வச்சு தான் நிறையா பெரிய காம்ப்ளிகேட்டட் திங்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ டிசைன்ஸ் நிறையா பண்ணுறதுல இதுமாதிரி ஃப்ளவர்ஸோ இல்லை வேறு ஏதோ டிசைன்ஸோ மேக் பண்ணிட்டு அது அப்படியே ஊடால கூட உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் வந்து கம்பைன் பண்ணிடுவாங்க, செயின் ஸ்டிச்சா ஸ்லிப் ஸ்டிச் ஏதாவது போட்டு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட போதும். ஸோ நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துருக்கோம், ஸ்லிப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம், மேஜிக் ரிங் யூஸ் பண்ணி எப்படி அதில் ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அதுலேயுமேவும் சிங்கிள் குரூஷே அண்ட் டபுள் குரூஷே, ஹாஃப் டபுள் குரூஷே தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், பட் போட்டது டபுள் குரூஷே தான் போட்டிருந்தேன் நான். ஓகேவா? ஸோ அது எப்படி மேக் பண்ணுறது, ரிமைனிங் இருக்க 2வை நீங்கள் போட்டு பாருங்கள். அது போக 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் எப்படி பேட்டர்ன் ரீட் பண்ணுறது, இதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் திரும்ப உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இந்த 2 ஃப்ளார்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக மேஜிக் ரிங்குள்ளே ஸ்டிச்சஸ் போட வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அது போக ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டு பார்த்துருங்க. ஸோ ஆல்ரெடி பழைய பெண்டிங் ஒர்க் நிறைய பேர் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஆன்லைன் வாங்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு இதை அடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே இதையும் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா குரூப்பில் பேட்டர்ன் சென்ட் பண்ணும்போது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.